வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை ரொம்ப பேர் பார்க்குறாங்கன்றாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. கேட்டாக்க நான் அனுப்புகிற லிங்க்கு ஓப்பன் ஆக மாட்டேதுங்கிறாங்க. தயவுசெய்து நட்புக்காக மாயவரம் மண் வாசனை யூடியூப் சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனைன்ட்டு உங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஒவ்வொரு நண்பரும் ஒரு 10 பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு பேருதவியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிலர் சொல்கிறாங்க ஒரு 200 பேருக்கு மேலே வந்தால் தான் ஓப்பன் ஆகுங்கிறாங்க. சில பேர் அனுப்புகிற லிங்க்கு சரியில்லைங்கிறாங்க. கடந்து போன காலங்களை விட இப்போ நிகழ்காலம் ரொம்ப இனிமையானது. இதை பார்க்குறீங்களே, இன்றைய காய்கறி விலை பார்த்தீங்கன்னா எனது நண்பர், ரொம்ப அன்பான நண்பர், நல்ல உதவிகள், நல்ல ஹெல்ப்பு, மனம் உள்ளவர். எந்த நேரத்தில் எந்த உதவி கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவார். அவர் பேர் விஜயன். அவரோட காய்கறி கடையில் இன்றைக்கி உள்ள விலைன்னு கேட்டிங்கன்னா புதினா கட்டு 3, மல்லி கட்டு 3, கருவேப்பில்லை எல்லாம் சேர்த்து 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 10 ரூபாய்க்கு 3 புதினா கட்டு, 10 ரூபாய்க்கு மல்லி கட்டு, கருவேப்பில்லை 1 கிலோ 50 ரூபா. அந்த அளவுக்கு விலை இன்னைய நிலவரம் கோயம்பேடு மார்க்கெட்டில். கேரட்டு, ஊட்டி கேரட்டு, சாதா நம்ம ஊர் கேரட்டு அப்படின்னு பார்த்தா 40 ரூபா 50 ரூபாங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு விலைங்க. அதே மாதிரி பீன்ஸு கிலோ 60 ரூபா, அவரை கிலோ 35 ரூபா, வெண்டைக்காய் 50லேருந்து 40 ரூபா, அவரைக்காய் 20 25, சுரக்காய் 40 50, கத்திரிக்காய் 20 30, குடமிளகாய் 30 35, வெறும் சாதா மிளகாய் 30 ரூபா 25 ரூபா, இஞ்சி 50 ரூபா, வெண்டை 20 30, கோசு 12 15, சவுசவு 25 ரூபா, முள்ளங்கி 30 ரூபா, உருளை 30 ரூபா, சாம்பார் வெங்காயம் 50 ரூபா, முருங்கைக்காய் அந்த வெளியூர்லேருந்து வர முருங்கைக்காய் 90 ரூபா, பட்டாணி 60 ரூபா. இப்படி தாங்க இன்னைக்கு உள்ள விலை மார்க்கெட்டில் போகுது. நீ காலையில் விடிய காலம் 3 மணிக்கு எழுந்திருக்கிற மனிதர்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. இந்த காய்கறி மார்க்கெட்டில் எந்த ஊர்லேருந்து வராங்க, எந்த கிராமத்துலேருந்து வராங்க, எந்த மாநிலங்கிறது தெரியாது. அனைத்து சமூகத்தினரும், அனைத்து மக்களும் இங்கே வியாபாரத்தை மிகவும் சுறுசுறுப்பாக நடத்துகிறாங்க. இதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விலை கம்மியாக போகிறதுனால எங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படுங்கிறாங்க. பெரும்பாலும் அண்ணன் விஜயன்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், வத்தலக்குண்டு, செம்பட்டி அங்கே இருந்து தான் அவங்க இங்கே செட்டில் ஆகிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வருஷமாக அண்ணன் விஜயன் இந்த காய்கறி கடையில் ஒரு 10 கடை அவங்களோட சொந்த பந்தங்கள் கடை வச்சுருக்காங்க. ரொம்ப ஆசைப்பட மாட்டார். 10 ரூபா கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாங்காயெல்லாம் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாங்கிட்டு போகணும் ஆசை வரும். ஆனால் கிட்ட போனாக்க விலை ஏடாகுடமாக இருக்கும் சில நேரங்களில். ஆனால் இன்றைய நிலவரம் ரொம்ப கம்மியான விலைங்க. நம்ம ஒரு 100 ரூபா 200 ரூபா இருந்தால் ஒரு பைய ஃபுல்லாக வாங்கிட்டு போகிற அளவுக்கு இன்றைய காய்கறி ரொம்ப விலை மலிவாக இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பல வருஷம் முயற்சி, என்னோடய பாடல்லேருந்து, என்னோடய கவிதையிலேருந்து, என்னோட திறமைகள் எல்லாமே திருடப்பட்டு விட்டது. போதா குறைக்கு இந்த யூடியூப்லாம் பல கட்டளைகளை போட்டு, பல திட்டங்களை போட்டு என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. எனது நண்பர்கள் 3000 பேர் 4000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவி பண்ணீங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள்லாம் அடுத்து ஏண்டா இவன் போடலை, எதனால் இவன் போடலைங்கிறதுக்கு எந்த ஒரு நண்பர்களுமே எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு என்கிட்ட நலம் விசாரிக்கல. என்னோடய நிலை என்னங்கிறது இந்த 3 மாத காலம் ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சூழலில் நான் இருக்கிறேன். எல்லா பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த யூடியூப் சேனலில் 1 ரூபாய் நான் சம்பாரிச்சாலும் அது உங்களோட காசு தான், உங்களோட நட்பு தான், உங்களோட உழைப்பு தான்ங்கிறத நான் பல முறை நான் சொல்லிக்கிட்டு வரேன். நான் யாரோட பாடலையும், யாரோட கவிதையும், யாரோட இசையும் வாங்கி நான் திருடி நான் போடலைங்க. என்னோட கற்பனையில், என்னோட முயற்சியில் எனக்கு என்ன தோணுமோ, எனக்கு என்ன என்னோட சோகத்துலையும் என்னோட சந்தோஷத்துலையும் ராகம் வருதோ அந்த ராகத்தை தான் நான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். இதை கூட ஒரு நண்பன் என்னை கேட்குறான், சாதாரணமாக கேட்குறான், நீ என்ன இளையராஜாவா, உன்னோட காப்பி ரைட்டு கேட்குற, உன்னோட பாடலுக்கு கேட்குற, நான் தானே உன்னை வளர்த்து விட்டேன் அப்படின்றான். அவெல்லாம் என்ன மனிதன், என்ன குணம் என்னங்கிறத தெரியல. நான் திரும்ப திரும்ப சொல்லி அவனை நான் கேவலப்படுத்த விரும்பலை. ஏன்னு கேட்டீங்கன்னா நட்புக்கு நட்பா, நண்பனுக்கு நண்பனா பல பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி தான் நான் அவங்ககிட்ட நான் கேட்குறேன். 9 பாடல் நான் வந்து அவனுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். 1 பைசா எனக்கு வந்து சம்பளம் கொடுக்கலைங்க. பாடல் ஹிட் ஆகட்டும், கேசட்டு விற்றுக்கிறேன், நான் வந்து வீடியோ பண்ணிக்கிறேன்ட்டு என்னை இல்லாமலே பல லட்சம் ரூபாய் வந்து குறுக்கு வழியில் சம்பாதிக்க ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு தான் அவன் எல்லா பணத்தையும் இழந்தான் அப்படிங்கிறது தான் இப்போ நான் கண்டுபிடிச்சேன். இப்போ உள்ள சூழலில் நான் போடுற வீடியோக்கள் பல பேர் போராமை தான் காரணம்னு நினைக்கிறேன். என்னோட நண்பர்கள்லாம் நல்லா சிரிக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கிட்ட ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போட்டுக்கிட்டு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்த ஒருத்தவன் எப்படி பாடல் எழுதுறான், எப்படி கவிதை எழுதுறான், எப்படி பாட்டு பாடுறான் அப்படிங்கிற ஒரு போராமை நிறைய வந்துடுச்சு மக்களே. அதனால தான் நான் பார்த்தேன், சரி நம்மளோட ரூட்டை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் போன மாதம் போட்டது வந்து பூ மார்க்கெட்டை பற்றி போட்டேன். இப்போ இந்த வாரம் வந்து காய்கறி மார்க்கெட்டை பற்றி போடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த உலகத்தில் இது காய்க்குது, எங்கே விளையுது, யார் இதை கொண்டு வரா, அதுக்கும் ஒரு ஏஜெண்ட், அதுக்கும் ஒரு அசாமி. அதே போல் இந்த காய்கறி மார்க்கெட்டில் நீங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்க. இதை பார்த்தீங்களா, அதில் எல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு மூட்டை 1400 ரூபா, 1300 ரூபா, 1200 விற்கிது. வெங்காயங்கள்லாம் கிலோ 40 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கிதுங்க. ஒரு காலத்தில் 100 ரூபாய்க்கு விற்ற வெங்காயங்கள்லாம் இப்போ இந்த காலத்தில் இந்த வெயில் கால சீசன் ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா, அதனால நிறைய வர்த்துகள் நிறைய வெளி ஊர்கள்ல இருந்து லாரியா வந்துகிட்டு இருக்கு. இண்டு இடுக்கு சந்து பொந்து அத்தனை இடங்கள்லயும் வியாபாரம் ஜோரா நடக்குது. காலையில 3 மணிலேருந்து நடக்குது. அந்த நேரத்தில் நம்ம வீடியோ பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்மளால பேச முடியாது, யார்கிட்டையும் கேட்க முடியாது, விலை என்னன்னு பேச முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த சூழல்ல இந்த காய்கறி பாருங்க அப்படியே மூட்டையா லாரியில வந்து இறங்குது. இதை பாருங்க, வயசானவர் 2 மூட்டை தூக்கிட்டு வராரு பாருங்க. இதுதான் உங்களோட உழைப்பு. காலையில 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உங்களோட உழைப்பை பார்த்தீங்கன்னா நம்மளால சொல்லி அடங்காது. நான்லாம் அந்த காலத்துல அந்த வயசுல எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா இந்த மூட்டை தூக்கி ஒவ்வொரு கடைக்கும் அதுல ஒவ்வொரு மூட்டையிலயும் ஒரு பெயர் போட்டிருக்கோம், ஒரு இன்சியல் போட்டிருக்கோம். அந்த இன்சியலை பார்த்து அத்தனை மூட்டை அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது எஸ்எஸ்டி எஸ்பிடி இந்த மாதிரி கடைகளுக்கு கொண்டு வந்து அவங்க கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கணக்கு எழுதி போடுவாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு வருவாங்க. ஆனால் இத்தனை மூட்டை இறக்குனான்னு சொல்லுவாங்க. ஒன்று கொண்டு வந்து இறக்குற லோடு ஏற்றிட்டு வர வியாபாரிகள் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த கடைக்காரங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அதையெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இதை பார்க்குறீங்களே, இந்த காய்கறிகள்லாம் கெட்டு போனது, கெட்டு போய் கீழே கொட்டிட்டாங்க. இது எல்லாம் வந்து டைமேஜ்னு சொல்கிறாங்க. இந்த காய்கறிகளுக்கு சேர்த்து தான் எடை கணக்கில் வந்து விலை போடுறாங்க. அப்போ ஒரு காய்கறி விளைஞ்சி அது அங்கேருந்து தப்பிச்சு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து மார்க்கெட்லேருந்து கடைகளுக்கு போய் கடையிலேருந்து சில்லறை வியாபாரத்துக்கு போய் சில்லறை வியாபாரத்துக்கு வந்து நம்ம கைக்கு வந்து நம்ம வாங்கி அந்த காய்கறி சாப்பிடும்போது விலைவாசிலாம் ஏறிடுச்சுன்னு சொல்கிறோம். இதை பார்க்குறீங்களா, இதையும் சில நபர்கள், நான் குப்பை கழிவுன்னு ஒரு கதையில் எழுதியிருப்பேன், இந்த காய்கறிகளை மூட்டையில் அள்ளிட்டு போகிறாங்க பாருங்க. இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா மக்களே? நீங்களும் பாருங்க, அந்த வர வழியில கூறு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே பஸ் விட்டு இறங்கி அப்படியே வாங்கிட்டு அப்படியே பஸ் ஏறிடலாம் அப்படின்னு வாங்குறீங்களே, அது எல்லாம் இந்த காய்கறிகள் தான். எவ்வளோ பார்த்தீங்களா, எத்தனை லோடு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சேதாரம் பார்த்தீங்களா. இதையெல்லாம் பொறுக்கிட்டு போய் அவங்க சுத்தப்படுத்தி கஷ்டப்பட்டு அதை கூறு கட்டி விற்கிறாங்க. அதையும் நம்ம மக்கள் வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. அதில் என்ன இன்ஃபெக்ஷன் வரும், என்ன ஆபத்து வரும், எவ்வளோ நோய் நொடி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அதையும் மீறி என்ன கேட்குறாங்க. சில நேரத்தில் கிண்டலாக பேசுவாங்க, சில நேரத்தில் விளையாடுவாங்க, சில நேரத்தில் சந்தோஷப்படுவாங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்து இப்படி கஷ்டப்படுற நண்பர்களுக்கு எந்த ஊர்லேருந்து எந்த கிராமத்துலேருந்து தன்னோட பிள்ளையை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், தாய் தந்தைக்கு உணவளிக்கணும், தான் நல்லா இருக்கணுங்கிற நம்பிக்கையில் கஷ்டப்படுற இந்த தொழிலாளிகளுக்காக ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா. இன்றைய நிலவரம் கோயம்பேடு மார்க்கெட்.